ஒவ்வொரு திருக்கோயிலையும் போய் நிற்கிறீங்க, 5 மணி நேரம் நிற்கிறீங்க. தமிழ்நாட்டில், ஆந்திராவில் கிடையாது. ஆந்திராவில் அன்றைக்கி ஒரே மாதிரி தான் 300 டிக்கெட்னா அவங்க வச்சுருக்காங்க, ஒரே மாதிரி இலவச தரிசனம்னா வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு சாம்பார் சாதம் தேடி வந்துடும், பால் வந்துடும். பால் கொடுக்குறாங்க சார், அங்கெல்லாம் பால் கொடுக்குறாங்க, உள்ளுக்குள்ளேயே கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க. இந்த வரிசையில் இன்னும் வேர்வையில் கிடந்து என்ன செஞ்சாலும் சரி, உள்ளுக்குள்ளே ஏசியாக போட்டிருக்காங்க. அங்கே நிறைய காத்தோட்டமாக இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு ஆந்திராவுக்கு சரியாக வரும், தமிழ்நாட்டுக்கு சரியாக வருமா? ஆனால் ஒண்டியில் நீங்கள் பணம் போடணும். தட்டில் போட்டால் தானே ஐயர் உங்களுக்கு மாலையோ இல்லை பிரசாதமோ சந்தனமோ கொடுப்பாரு, விபூதியோ கொடுப்பாரு. நீ தட்டில் பணம் போடாதனால அவருக்கு ஐயருக்கு தெரிஞ்சு போச்சு பணம் போட மாட்டான்னு. அதனால தான் கோயில்களில், திருக்கோயில்களில் இப்போ சாமி தரிசனம் செய்வது பெரும்பாடாகிவிட்டது மக்களுக்கு. வீட்டில் இருந்து வணங்கலாம் என்று பார்த்தால் வீட்டில் மாமியார் தொல்லை, மருமகள் தொல்லை, மாமியார் மருமகள் தொல்லைகள் இருக்கிறது. சில வீடுகளில் இருக்குது. அதனால் எல்லாம் அங்கே போயிடுறாங்க, நிம்மதியாக போகணும். சில மாமியார் மாமனார் கூட போயிடுறாங்க. எதுக்கடா தொல்லையை பிடிச்சிக்கிட்டுன்னு அவங்க கோயிலாக போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவில் வரேன்.